கூகுள் ரிவ்யூ பார்த்தா 2 தான் கிடந்தது. யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்லையும் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆகா ஓகோ சென்னையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குன்னாங்க. எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷரண் வ்ளாக்ஸ். இப்போ நான் யாழ்ப்பாணத்துக்கு வந்துட்டேன். யாழ்ப்பாணத்துக்கு வந்தப்போ இன்றைக்கு ஒரு ஃபுட் ரிவ்யூ ஒன்று செய்யலான்னு பார்த்தேன். அப்போ கடை கடைக்கெலாம் பார்த்தேன். இப்போ புதுசாக யாழ்ப்பாணத்தில் ஒரு சைவ சாப்பாடு கடை திறந்துருக்கேன். அதுக்கு ஒரு கலவையான ரிவ்யூ கூகுள் ரிவ்யூவில் இருக்குது. 2.9. ஸோ யூடியூப் மற்ற இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா இருக்குன்னு நிறைய பேர் போட்டிருக்காங்க. இதில் எது உண்மைன்றது நமக்கு தெரியல. அப்போ இன்றைக்கு இங்கே வந்து சாப்பிட்டுட்டு சாப்பாடு எப்படி இருக்குது, விலையில் என்ன மாதிரி இருக்குது பார்த்தோம் தான் வந்தேன். நான் இந்த கடை எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் கருணாதித்தி ரோட்டில் தான், ஸ்ரீ மீனாட்சி பவன். அப்போ இந்த சட்டநாத சிவன் கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. புதுசாக ஒரு கடை வந்துருக்கு. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த விமர்சனங்கள் 2 விதமாக இருக்குதான், நல்லா இருக்குது மற்ற நல்லா இல்லைன்ட்டு. கூகுள் ஒன்று சொல்லுது, யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஒன்று சொல்லுது. இதில் எது உண்மை என்றதை நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு வீடியோவில் சொல்லுவோம். வாங்க நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவோம். சரியான க்ரௌடாக தான் இருக்குது. அங்கால பார்த்தீங்கன்னா தவகரன் மற்ற வைஃப் இருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கேன். இப்போ நான் ஒரு சென்னை மசாலா தோசை ஓட வேணாம், அதோட ஒரு செட் இட்லி ஓட வேணாம். சென்னை மசாலா தோசை 400 ரூபா, இட்லி ஒரு செட் 300 ரூபா, 3 இட்லி வரும். விலைகள் ஓகேயா தான் இருக்குது. விலைகள் கொஞ்சம் பரவாயில்ல, என்னென்ன விலைகள் பரவாயில்ல. டேஸ்ட் என்ன வாங்கிட்டு தான் பார்த்து தெரிஞ்சு விடணும். சரி வேற விட்டு பார்ப்போம். இப்போ எங்கள் சாப்பாட்டில் முதலாவது தான் இட்லி இருக்காங்க. இட்லி என்ன மாதிரி வச்சுருப்பா, 3 இட்லி 300 ரூபா. சட்னியும் சாம்பாரும் சாம்பார் இது சட்னிலையும் சாம்பார் ஊற்றி தான் கொடுக்குது. சாப்பாடு என்ன மாதிரி இருக்கிறத நான் வெளியில போயிட்டு சொல்றேன். ஏன்னா சுத்தி நல்ல க்ரௌடா இருக்கு. இப்ப நான் இதுக்குள்ள வடிவா சொல்லி ஏதாவது சாப்பிட்டுட்டு வெளியில போயிட்டு டேஸ்ட் என்ன மாதிரி இருக்குன்ற நல்லா க்ரௌட் வந்து கொண்டே இருக்கு. தெளி இப்போதைக்கு இட்லியும் சப்பாத்தியும் தோசையும் மட்டும்தான் இருக்கு. மற்ற சாப்பாடுகள் இல்லை. ஏன்னா நல்ல க்ரௌடை ஹேண்டில் பண்றதுக்கான ஆட்கள் இப்போதைக்கு இல்லை. அதனால அதோட நேற்று தான் திரும்ப தொடங்கி இருக்குது. கொஞ்சம் நான் பூட்டிட்டு அதனால பெருசாண்டு க்ரௌடை ஹேண்டில் பண்ற அளவுக்கு ஆட்கள் இல்லை. அதனால சாப்பாடும் டிலே ஆகி கொண்டிருக்கு. நான் விரைக்குள்ள நின்றாங்களே இன்னும் கணக்க பேர் ஓட வராம இருக்கு. சாப்பிட்டு டேஸ்ட் பற்றி பண்ணி நான் சரியாகும் வெளியில போயிட்டு. இப்போ எங்கட சென்னை மசாலா தோசை வந்துட்டு நல்ல சைஸ் தான், சுட சுட வந்துருக்குது. இதுக்கு சாம்பார் மட்டும்தான், நல்ல மொறுமொறுன்னு தான் இருக்கு. சத்தம் ஜாதி நினைக்கிறேன். ஓகே நீ சாப்பிடு பாப்போம். தோசை எப்படி டேஸ்ட் தோசை என்னங்க முறுமுறுப்பா இருக்கு.
கிழங்கு மசாலா எப்படி இருக்கும்? தனியா கிழங்குகளோட சாப்பிடலாம். கிரீமியா லைட்டா தான் இருக்கு. எங்கட அந்த உரைப்பான மசாலா அப்படி சொன்னா வராது. இதுக்கான ரிவ்யூ நான் வெளியில போயிட்டு சொல்றேன். எந்த மாதிரி இருக்கு அண்ணா? எப்படி இருக்கு தோசை? நல்லா இருக்கு. இல்ல பரவாயில்ல, இல்ல பரவாயில்ல, அதான் வந்துட்டு ஏற்கனவே தூக்க மாட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா அன்னைக்கு தென்கபைக்கு வந்திருந்தான் தானே, அதே அஜந்தனோட நீங்க வந்திருக்கிற நிறையக்குள்ள அவனுக்கு இருந்தாலும் அப்படியே வந்து செட் ஆயிட்டு. எங்க இருந்துடா ரிவ்யூ சொல்றேன்னு பார்த்தா கணக்கா இந்த இடம் செட் ஆயிட்டு. சரி இப்ப அங்க ஏன் நான் அங்க வச்சு சொல்லலேன்னு சொன்னான்டா, அதுல நான் அது இப்ப மேல் மாடி எல்லாம் இன்னும் செஞ்சு முடிக்கல, கீழே மட்டும்தான் இருக்கு. கீழே சரியான க்ரௌட். இந்த இடத்துல பில் கவுண்டர் இருக்குன்னா இதுல நான் சாப்பிடுறேன், இந்த இடத்துல சாப்பாட்டுக்கு பில்ல கொடுத்து கலெக்ட் பண்ற இடம் இருக்கு. இப்ப நான் ரெண்டுக்கு நடுவுல இருந்தோன்னு சாப்பாட்டை பற்றி சொன்னாங்கன்னா இங்க வாங்க நிக்கிறாங்களும் சரி வாங்குறாங்களும் சரி மண்டேக்கல அளவு என்னடா இவன் சாப்பாட்டு இப்படி சொல்றான்ட்டு. அப்ப நான் இட்டலியும் சென்னை மசாலா தோசை என்னொன்னுமோ ஓட பண்ணியிருந்தேன். இட்டலி கொஞ்சம் கல்லு தான், இந்த சட்னியும் சாம்பாரும் ஓரளவு டேஸ்டா இருக்கு. இட்டலி ஓரளவு கல்லு தானே, அந்த கிளிப் நாயில காட்டுற பாருங்க. ஆனா ஓகே, அந்த விலைக்கு கொஞ்சம் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு சொல்லலாம். இப்ப நான் 5க்கு ஒரு 2 தான் அதுக்கு ரேட்டிங் கொடுப்பேன் இட்டலிக்கு. நான் சென்னை மசாலா தோசைக்கு வருவேன். இப்போ மசாலா தோசை தான் எங்களுக்கு வந்து உரைப்பாவே சாப்பிட்டு பழகி போய் உரைப்பே இல்லடா. பூரிக்கு கிழங்கு மசாலா இருக்குது தானே, அந்த கிழங்கு மசாலாவை போட்டிருந்தா கூட பரவாயில்ல. அந்த கிழங்கு மசாலாவை சின்ன பிள்ளைகளுக்கு செஞ்சா ஒரு கிரீமியா செய்வாங்க தெரியுமா, ஓரளவு இனிப்பு மட்டும் தான் இருக்கும், உரைப்பண்ட சாமானே இருக்கு, அதுதான் போட்டிருந்தாங்க. சென்னைக்கு இது வரைக்கும் 4 தடவை போயிருக்கிறேன், 4 தடவை மசாலா தோசை சாப்பிட்டுருக்கேன். ஆனா அது இப்படி இருக்காது. சென்னை மசாலா தோசை 400 ரூபாட்டு சொல்லி இருக்கு. ஆனா தோசை நல்ல முறுமுறுப்பா டேஸ்டா இருக்கு. ஒண்ணு நல்லா இருந்தா ஒண்ணு நல்லா இல்லாம இருக்கு. இட்லிக்கு சட்னி சாம்பாரும் ஓகே, இட்லி கொஞ்சம் கல்லு டேஸ்ட் வைஸ் ஓகே, டெக்ஸ்சர் வைஸ் கல்லு தன்மையா இருக்கு. ஓரளவு சாப்பிடங்களே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மற்றபடி அந்த சைட் டிஷ் அதில் அதான் 2 கொடுத்தேன். மசாலா தோசைக்கு 5க்கு அதே மாதிரி ஒரு 2 தடவை கொடுக்கலாம். டேஸ்ட் கொஞ்சம் இனிப்பா இருந்தது. மசாலா தோசைன்ற எங்களுக்கு உரைப்பா வேணும்டா. சட்னி தந்தாலும் பரவாயில்ல, சாம்பார் மட்டும் தான் சைடுக்கு வச்சாங்க. அப்ப எப்படி இருக்கும்? ஏற்கனவே இனிப்பு மாதிரி இருக்கு, அதோட சாம்பாரை வச்சு சாப்பிட. இப்ப அந்த ஒரு காரணத்தால உள்ள வச்சு நான் சொல்லல. என்ன அங்காலே மகள் வாங்குறதுக்கு நிக்கிறோம், இங்கால பில்லோட நிக்கிறாங்க, கண்ணேரம் வெயிட் பண்ணி கொண்டு நிக்கிறோம். அதோட க்ரௌட் உங்களுக்கு காட்டினா தான் சரியான க்ரௌட். அதோட ஆக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நேற்று தான் திறந்தவங்களாக்கும் கண்ணா இடைகளை மூடி போட்டு இன்றைக்கு திறந்த உடனே இன்றைக்கு சரியான க்ரௌடா இருக்கு. அப்ப சரியான போட்டு கொத்தரோட்டி அதில் ஒன்றும் இல்லை, ஆக்களும் இல்லை, செய்யறதுக்கான ஆக்களும் இல்லை. ஒரு ஆள் விடியலேருந்து நிக்குதாக்கும், வந்தா குழம்பி கொண்டு நிக்குதுதான் போகணும்னு அந்த மாதிரி. ஓ சரியான கிரௌட். தோசை ஓடோட ஓடிக்கொண்டிருக்கு. இட்டலி ஓரளவு ஓகே. ஒரு கட்டத்துல இட்டலியும் சப்பாத்தியும் மட்டும்தான் இருக்குன்னு வந்துட்டு பரோட்டா போய் கேட்டா பரோட்டா இல்லை, முடிஞ்சு 2 மாதிரி சொல்லிட்டாங்க. நான் போய்க்குள்ள தோசை பரோட்டா, இட்டலி இல்லை சப்பாத்தி.
இந்த 3 தான் இருக்கு. அது நான் வெளிக்கிறதுக்குள்ள இட்லியும் சப்பாத்தியும் மட்டும்தான். தோசை எல்லாம் முதல் போட்ட ஆர்டர் முடிஞ்சா தான் அடுத்த ஆர்டர் எடுக்கலாம். அங்க குசினிங்களே இந்த சொல்லிக்கணும்னா தான் எங்களுக்கு ஓகே இனி எங்களால் ஆர்டர் எடுக்கலுமெண்டு. ஏன்னா அவ்வளவு ஆக்கள் குறைவா தான் இருக்கு. அதுதான் பெரிய பிரச்சனை. இப்போ ஆக்களும் இல்லை, இருக்கிறதுக்கான இடம் ஃபுல் செட்டப் ஆயிடலேன்னு இருக்கீங்களா டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டு இல்லை. எல்லாத்தையும் முடிச்சிட்டு திறந்திருந்தா கொஞ்சம் பரவாயில்ல. இது சரியா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அள்ளிட்டு அதோட மசாலா கொஞ்சம் உரைப்பா வந்ததுன்னா நல்லா இருக்கும். அதெல்லாம் நாங்கள் பார்த்துருது விலை ஓகே 400 ரூபா. முந்தி முந்தி 400 ரூபாய்க்கு இருந்தது. இப்போ எவ்வளவு மசாலா தோசை 500 600 2 சாப்பிட்டது. அதுக்கேற்ற மாதிரி தான். அதான் சாப்பாடுல பிரச்சனை. 8 மணி ஓகே 10 10:30 5 கொடுப்பேன். நீங்க போய் சாப்பிட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருந்தேன்ட்டு கீழே சொன்னேன். நான் என்னன்னா போகணும் வழி கிடைக்க பார்த்தா இது என்ன கூகுள் ரிவ்யூ பார்த்தா 2.9 தான் கிடந்தது. யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்லயும் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆகா ஓகோ சென்னையில சாப்பிட்ற மாதிரியே இருக்குண்ணா. இப்படி சொல்றேன். சரி இதுல வித்தியாசமா இருக்கே போய் பாப்பா ஒன்று போய் சாப்பிட்டு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று நல்லா இருக்கு, இன்னொன்று நல்லா இல்லை. என்ன அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. டீ அதுகள் இல்லை, டீ எல்லாம் பிடிஞ்சிட்டாங்க. கொத்து இல்லை. மெனுல இருக்கிற பாதி ஐட்டம் இல்லை. என்ன 2 இனி போ ஓகே ஆனா தான் சரி சரி பார்ப்போம் என்ன வாங்கி போகுதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க வேண்டாம். இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.